Hi guys, Anuj from Mahavir Agencies and இன்னைக்கு நம்ம ஒரு Mahindra Tharல modification பண்ணிருக்கோம். So இந்த கஸ்டமருக்கு ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு and அந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸ்க்கு சூப்பரான சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். So step by step நம்ம carefully இத அட்ரஸ் பண்ணிக்கலாம். So first problem பாத்தீங்கன்னா NVH control, that is noise, vibration and harshness. So வண்டில உங்களுக்கு அவ்ளோ noise, vibration, harshness இருக்கனால அவங்களுக்கு அந்த டிரைவிங் கம்ஃபர்ட் இல்ல. And அதுக்கப்புறம் இன்டீரியர் மாடிஃபிகேஷன் அவங்க பிளெயின் இன்டீரியர்ஸ் கொஞ்சம் போர் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு மாடிஃபிகேஷன் சேஞ்ச் கேட்டாங்க. ஸோ வாங்க கைஸ் ஒன் பை ஒன் செக் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் கார் நம்ம டேம்பிங் பண்ணிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் ஏரியா தட் வீவ் டேம்ப் வில் ஹேவ் அ லுக் அரவுண்ட். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நம்ம ஃப்ளோர், கம்ப்ளீட் நம்ம ஃபயர்வால், கம்ப்ளீட் நம்ம பூட், நம்மளோட ஆல் த பில்லர்ஸ், வீல் ஆர்ச்சஸ் எல்லா இடத்துல நம்ம கம்ப்ளீட்டா வண்டி டேம்ப் பண்ணிருக்கோம். ஸோ இந்த டேம்பிங்கோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அன்பிளாகோட 2.5 mm மேட் இன் ரஷ்யன் ஷீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் திஸ் கிவ்ஸ் அ 5-year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஃபார் எனி ஆஃப் இட் ஷீட்ஸ். ஸோ டேம்பிங் நம்ம தார்ல ஏன் பண்றோம்? தட் இஸ் ஆஸ் ஐ ஸ்டேட்டட் பிஃபோர், வண்டியில உங்களுக்கு அவ்வளோ நாய்ஸ் இருக்கு. அண்ட் வண்டி ஸ்டாட்டிக் நிற்கும் போது உங்களுக்கு அவ்வளோ நீங்க நாய்ஸ் இதுல ஃபீல் பண்ண முடியாது ஜஸ்ட் when you turn on the engine. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா as you drive around 30, 40 or 50, வண்டியோட வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு அவ்வளோ ஷேக்கி இருக்கும், அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஹார்ஷ்னஸ், when I mean harshness, there are 2-3 things. First and most important thing that you have to notice is that வண்டி உங்களுக்கு உள்ள இருக்கிற பார்ட்ஸ், உள்ள இருக்கிற பிளாஸ்டிக் பார்ட்ஸ் அது அவ்வளோ வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். நீங்க எனி பிட் ஆஃப் ஸ்லோவர் மியூசிக் பிளே பண்ணாலும் கூட அந்த வைப்ரேஷன் ஃப்ரம் த ஸ்பீக்கர்ஸ், வைப்ரேஷன் ஃப்ரம் த ரூஃப் அவ்வளோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ், அந்த சொல்யூஷன் அட்ரஸ் பண்றதுக்கு தான் நம்ம கம்ப்ளீட்டா வண்டி டேம்பிங் பண்றோம். ஸோ கைஸ், மோஸ்ட் ஆஃப் த தார் ஓனர்ஸ் நோ தட் யூ கேன் செக் த கேபின் சைலன்ஸ் இன் திஸ் கார். இந்த மாதிரி கேபின் சைலன்ஸ் எப்பவுமே இருக்காது. அண்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி சம் கைண்ட் ஆஃப் ஹேவாக் அண்ட் நாய்ஸ் இன் த கார். ஸோ ஐ ஜஸ்ட் ஆக்சலரேட் ஃபார் யூ. ஸோ ஆக்சலரேட் பண்ணா கூட அந்த ஹார்ஷ்னஸ், ஐ ஜஸ்ட் ஹேவ் அ மைக் ஹியர் அண்ட் இந்த மைக் நான் இங்கே பிளேஸ் பண்ணி ஐ கீப் இட். எவ்வளோ ஹேவாக் பண்ணா கூட there is no sound disturbance or whatsoever. And you can see the interior parts, none of them will be shaking. I can also have a mic near the parts when I'm accelerating. So guys, next interior modification la pathina nama complete interior beautiful change பண்ணிருக்கோம் red wine and black theme la. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸ்வீடிஷ் லெதர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பிராண்டோட பேர் பார்த்தீங்கன்னா மேக் லெதர்ஸ். அண்ட் இந்த டிசைனோட ஸ்பெஷல் பேர் பார்த்தீங்கன்னா Aortic Quilt டிசைன். திஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ப்ராப்பர்லி கஸ்டமைஸ்ட் அண்ட் டிசைன் பை அஸ். அண்ட் இந்த டிசைனோட பார்த்தீங்கன்னா லே அவுட் அவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப எஸ்தட்டிக்காக இருக்குது. சீட்டோட ஃபிட்மெண்ட் அண்ட் கலர் சாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் ஃபுல்லாக நம்ம ரெட் வைன் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சைடில் கம்ப்ளீட்டாக நம்ம பிளாக் சூஸ் பண்ணியிருக்கோம். பைப்பிங்ஸ் அண்ட் ஸ்டிச்சஸ் நம்ம எல்லாமே உங்களுக்கு நம்ம சீட்டோட த்ரெட் கலர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம அடிஷ்னல் ஃபோம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபோமோட டென்சிட்டி பார்த்துருக்கலாம், சைடில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நான் இந்த சீட்டில் உட்காந்துருக்கேன். ஸோ நான் உட்கார இடத்துல இருந்து நமக்கு பேக் வரையும் அவ்வளோ உங்களுக்கு குஷன்டாக இருக்குது. அண்ட் அவ்வளோ ஒரு கம்ஃபர்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஜஸ்ட் ஒரு ஏஸ்தட்டிக்ஸ்க்காக நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம 2 டோர் பேட்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம சீட் கவர் கலர் மேட்ச் பண்ணிட்டு நம்ம லுக் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டேரிங் வீலும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம டுவல் டோன் தீமில் பண்ணியிருக்கோம், பட் வித் அ மேஜர் காம்போசிஷன் ஆஃப் பிளாக். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரூஃபிங் நம்ம பண்ணியிருக்கோம். தாரோட உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சாஃப்ட் டச் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்லி. அண்ட் இதே நம்ம சேம் ஸ்வீடிஷ் லெதரில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சீட் கவரில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் கம்ப்ளீட் பிளாக் வித் உங்களுக்கு டைமண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் வித் உங்களுக்கு ரெட் வைன் ஸ்டிச்சஸ். லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் வித் உங்களுக்கு USB சார்ஜிங். அண்ட் நம்ம இதில் கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். ஸோ டாப்போட ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் வித் நம்ம ரெட் வைன் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் டு மேட்ச் திஸ் கம்ப்ளீட் இன்டீரியர் செட். ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலி அண்ட் ஏஸ்தட்டிக் பேஸ்ட் அப்ரோச்சில் உங்கள் காருக்கு மாடிஃபிகேஷன் பண்ணோன்னா கெட் இன் டச் வித் அஸ் ரைட் நவ். அண்ட் ப்ராப்பர் சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச்சில் your work will always be sorted for you. Thank you guys, have a nice day.